Hello all, welcome to Terzaghi Institute. Most of the students வந்து கால் பண்ணி பேசுறப்ப என்னென்ன பிரசன்ட்டா பேட்சஸ் இருக்குன்னே எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது சார். உள்ள அப்படி என்னெல்லாம் தான் பேட்சஸ் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நிறைய பேர் என்கொயரி பண்றாங்க. அதுக்காக தான் இந்த ஒரு ஷார்ட் வீடியோ. என்னெல்லாம் பிரசன்ட் பேட்சஸ் Terzaghi இன்ஸ்டிடியூட்ல ரன் ஆயிட்டு இருக்கு அண்ட் என்னத்துலலாம் எப்போ ஆரம்பிச்சிச்சு, எப்பெல்லாம் நீங்க இன்னும் அட்மிஷன்ஸ் அதுலலாம் ஓப்பன்ல இருக்கு அப்படிங்கிற பேட்சஸ் பத்திலாம் நான் இப்போ சொல்றேன். அதுல ஃபர்ஸ்ட் வந்து ஃபவுண்டேஷன் பேட்ச். லாஸ்ட் ஃபவுண்டேஷன் பேட்ச் இந்த ஏஇ எக்ஸாம், அதாவது ஏஇ 2026 ஆகஸ்ட் மந்த்ல வர எக்ஸாமை நோக்கி ஸ்டார்ட் பண்ண ஃபவுண்டேஷன் பேட்ச் வந்து ஜான்வரி 21 அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணோம். இது யாருக்கானதுன்னா ஆப்வியஸ்லி பிகினர்ஸ்க்கானது, இல்லை ஃபர்ஸ்ட் டைம் இந்த கண்டென்ட்டை டீப்பாக படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, பேசிக்ஸே எனக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக இல்லைன்னு சொல்கிற கேண்டிடேட்ஸ்க்கு, மெயினாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, இல்லை ஒரு லாங் ப்ரிப்பரேஷன் கேப்க்கு அப்புறம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறேன்னு சொல்கிற ஆஸ்பிரன்ஸுக்கெல்லாம் இந்த ஃபவுண்டேஷன் பேட்ச் அப்படிங்கிறது ஆப்டாக இருக்கும். இதில் கிளாஸஸ் வந்து ஹைப்ரிட் பேசிஸில் இருக்கும், ஆன்லைன் ஆஃப்லைன். ரெக்கார்டரும் அன்னைக்கு ஈவினிங் அதில் அப்லோட் பண்ணிடுவோம். அந்த ரெக்கார்டிங்கான வேலிடிட்டி 1 year இருக்கும். 13 sets of material இது கூட இன்க்ளூசிவா வந்துரும். பிளஸ் ரிவிஷன் பேட்சஸா இருக்கட்டும் அண்ட் இது எல்லாமே அதுல இன்க்ளூசிவ். ஸ்பிளிட் பேமெண்ட் ஆப்ஷன் அவைலபிளா இருக்கு. அண்ட் நீங்க இந்த பேட்ச்ல ஜாயின் பண்றீங்கன்னா வெறும் ஏஇ எக்ஸாம் மட்டும் இல்லாம என்னெல்லாம் ஸ்டேட் லெவல் சிவில் இன்ஜினியரிங் எக்ஸாம்ஸ் வருதோ அது எல்லாத்துக்குமான ட்ரைனிங் இருக்கும் இந்த 1 yearல. தென் செகண்ட் பேட்ச் வந்து ரிப்பீட்டர்ஸ். இது எப்படின்னா, நான் ஆல்ரெடி ஓரளவுக்கு ஒரு 60% ஆஃப் தி கண்டென்ட்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் சார். என்னால் திருப்பி பேசிக் கிளாஸஸ்லாம் உட்காந்து கவனிக்க முடியாது. ஏதோ ஒரு ரீசன்னால என்னால் மார்க்கை வந்து தேவையான மார்க்கோட கொஞ்சம் நான் கம்மியாக வாங்கிட்டேன், என்னால் உள்ளே போக முடியல அப்படின்னு சொல்கிற கேண்டிடேட்ஸ்க்காக ரிப்பீட்டர்ஸ் பேட்ச். இதில் ஒர்க் புக் பேஸ்டு ஸ்டடியும் லைவ் டெஸ்ட் இம்பாக்டும் அதிகமாக இருக்கும். பிகாஸ் டெஸ்ட்டை எழுதி நீங்கள் அந்த டைம்குள்ள அந்த கண்டென்ட்லாம் முடிக்கிறீங்களா அண்ட் ஒரு கொஸ்டினை பார்த்தா அதை எப்படி அப்ரோச் பண்ணணுங்கிற இந்த ஏரியாஸ் எல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காகவே ரிப்பீட்டர்ஸ் பேட்ச்னு இருக்கும். அனதர் ஃப்ரெஷ் பேட்சா ஜான் 29 அன்னைக்கு லான்ச் பண்ணி அதுவும் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த பேட்ச்லேயும் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். ப்ளீஸ் நீங்கள் பிகினராக இருக்கீங்க, இல்லை கொஞ்சம் தான் நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா ரிப்பீட்டர் பேட்ச்சில் ஜாயின் பண்ணாதீங்க. பிகாஸ் அதில் ஜாயின் பண்ணிட்டு நிறைய பேர் அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் பேட்ச்க்கு ஷிஃப்ட் ஆனவங்கலாம் இருக்காங்க. ஸோ ரிப்பீட்டர்ஸ் பேட்ச்ல யாருக்கானது இந்த பேட்ச்ங்கிறத தெளிவாக புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதில் ஜாயின் பண்ணுங்க. இப்போ கிரெடிட் கார்ட்ஸ் ஆப்ஷன்ஸும் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதனால நீங்கள் உங்களோட ஃபீ பேமெண்ட் வந்து கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணியும் பே பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ரிப்பீட்டர்ஸ் பேட்ச்க்கும் ஸ்பிளிட் பேமெண்ட் ஆப்ஷன்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கு. தேர்ட் ஒன் வந்து வீக்கெண்ட் பேட்ச். வீக்கெண்ட் பேட்ச் ஆப்வியஸ்லி ஒர்க் பண்ணிட்டே படிக்கிறவங்களுக்காகவும் அண்ட் ஒரு சில ஹவுஸ் ஒய்ஃப் கேண்டிடேட்ஸ் எல்லாம் என்னால் வீக் டேஸில் ரொம்ப ப்ராப்பராக ரெகுலராக அட்டன் பண்ண முடியாது, வீக்கெண்டில் தான் என்னால் ப்ரிப்பேர் பண்ண முடியும்னு சொல்கிற கேண்டிடேட்ஸ்க்காக வீக்கெண்டில் ஆஃப்டர்நூன் டைமிங் 2 to 5 PM ஆர் 2 to 6 PMல சாட்டர்டே அண்ட் சண்டே கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணி சிலபஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த பேட்ச்லையும் நீங்கள் வேணும்னா என்ரோல் பண்ணிக்கலாம். அதுலேயும் உங்களுக்கு மெட்டீரியல் இன்க்ளூசிவாக வந்துடும், ரெக்கார்டிங்ஸ் இருக்கும், 1 year வேலிடிட்டிக்கு எல்லாமே அதே தான் இருக்க போகுது. இல்லை சார் என்னால் லைவ் கிளாஸ்க்கே என்னால் கமிட் பண்ண முடியாது, நீங்கள் சொல்கிற டைம் எதுலையுமே என்னால் ப்ரிப்பரேஷனுக்குன்னு சொல்லி உட்கார முடியாது, எனக்கு வந்து ஒரு ரெக்கார்டட் கோர்ஸாக இருந்தால் பெட்டராக இருக்கும்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா அதுக்கு தான் ப்ரோ பேட்ச். ப்ரோ பேட்ச் பொறுத்த வரைக்கும் என்னன்னா ரெக்கார்டட் கோர்சஸ் தான், ஆனால் மொத்தமாக கொடுத்தா பல்கியாக இருக்குன்றதுனால என்ன பண்ணியிருந்தோம்னா ஒவ்வொரு நாளைக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத பிரிச்சு டே 1 டே 2 டே 3ன்னு எவ்ரி டே நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்ற அந்த கண்டென்ட்டோட வீடியோ, அதுக்கான நோட்ஸ், அதுக்கான டெஸ்ட் அப்படின்றத ஒரு டேக்கான டாஸ்க்காக கொடுத்துருப்போம். ஸோ அன்னைக்கு டேல நீங்கள் அந்த டாஸ்க்கை பண்ணால் போதும். டே வைஸ் டாஸ்க் இருக்கிற ப்ரோ பேட்சும் அவைலபிளாக இருக்கு, அதுலேயும் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். தென் மெட்டீரியல், ஏஇ ஸ்பெசிஃபிக்காக இருக்கக்கூடிய பிரிண்டட் மெட்டீரியல்ஸ், ஜேடிஓ ஸ்பெசிஃபிக்காக இருக்கக்கூடிய பிரிண்டட் மெட்டீரியல்ஸ் அவைலபிளாக இருக்கு. இதுல கண்டென்ட் எல்லாமே டீப்பா அந்த பர்டிகுலர் எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அது கவர் ஆகி அது ஃபுல் சிலபஸை கவர் பண்ண மெட்டீரியல்ஸ் அவைலபிளா இருக்கு. இது கூடவே ஏஇ ஸ்பெசிஃபிக்கா இருக்க டெஸ்ட் சீரீஸும் அண்ட் ஜேடிஓ ஸ்பெசிஃபிக்கா இருக்கக்கூடிய டெஸ்ட் சீரீஸுமே அவைலபிளா இருக்கு. இது பிரசன்ட்லி Terzaghi இன்ஸ்டிடியூட்ல இருக்கிற கோர்சஸ் அண்ட் பேட்சஸ். இதை தவிர்த்து ஃபர்தராக ஏதாவது உங்களுக்கு டீடைல்ஸ் வேணும், டவுட்ஸ் வேணும், இல்லை எனக்கு ஒவ்வொரு பேட்சை பற்றின டீடைல்டு டிஸ்கிரிப்ஷன் எக்ஸ்பிளனேஷனோட வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா கீழே தெரியுற இந்த நம்பருக்கு அந்தந்த ரெஸ்பெக்டிவ் பேட்சுக்கான கோடை டைப் பண்ணுங்க, நான் அந்த கோடை டிஸ்பிளே பண்ண சொல்றேன். ஸோ அந்த கோடை வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா இந்த பர்டிகுலர் பேட்சை பற்றின கம்ப்ளீட் டீடைல்ஸ், ஃபீஸ் உட்பட எல்லாமே உங்களுக்கு வந்துடும். மறக்காம அதையும் செக் அவுட் பண்ணி பாருங்க, எந்த பேட்ச் உங்களுக்கு சூட்டபிளா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதை பற்றி. அண்ட் தேங்க்யூ ஆல். ஐ ஹோப் இது ஒரு ஷார்ட் வீடியோ அண்ட் எல்லா பேட்சஸை பற்றியும் டக்குன்னு இந்த பேட்சஸ் எல்லாம் இப்போ Terzaghi இன்ஸ்டிடியூட்ல அவைலபிளா இருக்குன்ற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்றதுக்காக தான். இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஆல்.